ஐனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். வானதியை அவங்க அப்பா அம்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, எங்களை தெருவில் நின்றுட்டு ஏதாவது பையனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கலாமா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? உன்னெல்லாம் நாங்கள் என்னென்னு பெற்றோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வானதியை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வானதியோட அண்ணாவும் வானதியை போட்டு அடிச்சிட்றாங்க. அதுக்கு பதிலாக வானதியும் அவங்க அண்ணாவை அடிச்சிட்றாங்க. எல்லாமே போட்டு ரொம்பவே அடிச்சிட்டு இருக்காங்க வானதியை. இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு பண்ணுறடி, எங்களை அசிங்கப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்ட வானதிக்கு, நாங்கள் ஒன்றும் உங்களை அசிங்கப்படுத்தலை, எனக்கு பாண்டியனை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொன்னதுக்குமே வானதிக்கு அடி விழுது. அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏம்மா வானதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, நான் எவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டேன் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, ஆனால் நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்கிறாங்க. நான் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லையே, நான் பாண்டியனை லவ் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் அமைதியாக விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு இப்போ கல்யாணம் வேறு கேடாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உனக்கு என்ன வயசாகிடுச்சு, போய் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருமா வானதி, நீ இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நீ பாண்டியன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, நீ அவனை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு, அதெல்லாம் என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது, பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனை பற்றி பேசினாலோ, நான் ஏதாவது அவன்கிட்ட பண்ணாலோ செஞ்சாலோ என்னை போட்டு அப்படி அடிக்கிறீங்க, நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு தள்ளிடுறீங்க, நான் இதுக்கெல்லாம் ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போயிடு, நாங்கள் நீ செத்ததான் ஒன்றுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்புறாங்க. அதுக்கப்புறம் வானதி நேராக பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. நிலா பாண்டியனையும் சோழனையும் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்குங்க நீங்கள் இப்போ வானதி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, பாண்டியன் தான் கேட்டான், பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான், அப்போ அவங்க அண்ணன் பார்த்துட்டா இப்போ ஒரே சீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கிறப்போ வானதி வராங்க. வானதி கிட்ட பாண்டியன் போயிட்டு, என்னாச்சு வானதி, எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் ஒரு கலவரமே ஆகிடுச்சு, இன்றைக்கி ஓவராக போயிட்டாங்க, எனக்கு என் அப்பா ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஒன்று உன்னை மறக்கணும், ஒன்று இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னால் உன்னை மறக்க முடியாது, அதனால தான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் இதுக்கு மேலே என்ன இருக்குது, வேறு வழியே இல்லை, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா இல்லை, நான் கல்யாணமெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன வயசாகிடுச்சு, 2 பேருக்கும் இப்போது அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியாவே இல்லை, பிடிச்சி போய் தான் வந்திருக்காங்க, வீட்டில் இப்போ ஒரு பிரச்சனை, அதனால தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, கல்யாணம் தான் தீர்வுனா இதுக்கெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் சோழனும் தனியாக போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ நான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் பண்ணிக்க மாட்டேன்டா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அப்புறம் அண்ணனை தான் தப்பாக பேசுவாங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் போயிட்டு வீட்டில் சொல்கிறாங்க, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் வானதி கிட்ட கொஞ்சம் பேசி டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீ எங்கள் வீட்டுக்காக நீ சப்போர்ட் பண்ணப்பவே எனக்கு உன் மேலே ரொம்பவே பாசம் வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதை கேட்ட வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்ன பாண்டியா, நீயா என்ன பாண்டியன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, அதுவும் இல்லாமல் என் கையெல்லாம் பிடிச்சிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் உட்காந்து பீச்சில் ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.